அனைவருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி நான் முன்னரவே பேசியிருக்க வேண்டியது. லாஸ்ட் மொபைல் அடிக்ஷன் வீடியோலேயே வந்து எண்டில் சொல்லியிருந்தேன், உங்கள் குழந்தைங்க பேசுகிற அன்யூஷுவல் வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்னா, பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சது மட்டும்தான் வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லாங் டேர்மே எடுத்தது. சொல்லப்போனால் இன்னுமே வந்து எனக்கு டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து கிடச்சிச்சு. அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெளிவான ஐடியாவே வந்து கிடைக்கும். ஒரு 5 to 6 மினிட்ஸில் இந்த வீடியோ எண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆக்டர் சூர்யா சார் வந்து ஒரு மூவியில் வந்து சொல்லியிருப்பாரு, குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கெட்ட வார்த்தைகள்னு சொல்லி அட்ரஸ் பண்ணாமல் கேட்ட வார்த்தைகள் அப்படின்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணலாம். முதல்ல வந்து யார் காரணமாக இருக்க முடியும்? அவங்க குழந்தைகள் வந்து இந்த கேட்ட வார்த்தைகள் அன்யூஷுவல் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப யோசிக்க வேணாம். சுற்றி இருக்க இந்த என்வைரன்மெண்ட் தான் காரணம். பேரண்ட்ஸ் ஆகிய நாம வந்து அனிமல்ஸ் நேம் சொல்லி அவங்கள அட்ரஸ் பண்ணுறதோ, கோவத்தில் வந்து பேசுறது, அனிமல்ஸ் நேம் சொல்லி அவங்கள அட்ரஸ் பண்ணுறது, இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து சொல்லி அழகாக கொஞ்சறதாகட்டும். அப்போ என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்க, இதெல்லாம் ஒரு யூஷுவல் வேர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னன்னே தெரியாமல் பேச வந்து ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் ஆகிய நாம வந்து கோவத்தில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து விட்டுருவோம். அது புதுசாக இருக்கவோ என்ன பண்ணுவாங்க, அந்த வெக்காபுலரி அட்ராக்ட் ஆகி ஸோ நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப அவேராக இருந்தாலுமே மொபைல் ஃபோன், டிவி இதில் வர வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அது அட்ராக்டாக இருக்கவும் அதுக்கு மீனிங்கே தெரியாமல் அதை அவங்க வந்து நாளடைவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அவேராக இருந்தாலும் மொபைல் வந்து அவங்கள வந்து ரொம்ப கெடுத்துரும். இந்த விஷயத்தில் மொபைல் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரலாம் ஈஸி அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுக்குறேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, குழந்தைங்க வந்து ஏன் பேசுகிறாங்க, ஏன் இந்த கேட்ட வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும்தான். அவங்கள வந்து நம்மளோட அட்டென்ஷன் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து இதை வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாம் பேசிட்டு அது ஒரு ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு மீனிங்கே தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அன்யூஷுவல் வேர்ட்ஸ் பேசினா அந்த இடமே அப்படியே நிசப்தம் ஆயிடுது அப்படின்னா அது ஒரு ஹீரோயிசமாக அவங்க வந்து நினச்சிக்குவாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணுறது தானே பண்ணுவாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்கன்னா, இந்த வார்த்தையை பேசினா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசுவாங்க. மற்றபடி இதோட மீனிங் தான் இது அப்படின்னு சொல்லி நினச்செல்லாம் வந்து எந்த குழந்தையுமே பேசாது. நிறைய பேரண்ட்ஸ்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஒரு பொது இடத்துல வச்சு இப்படி பேசிடுவாங்க. நமக்கு மரியாதை எல்லாம் போய் என்ன இவங்க குழந்தை வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதிகமா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போ, இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறப்போ, இல்லை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு காரணமும் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் மட்டும்தான். சரி, இப்படிலாம் பண்ணா நம்ம என்னதான் பண்றது? இப்படி பேசுறாங்க, எங்கேயோ பழகிட்டாங்க, எப்படியோ பழகிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அன்யூஷுவல் வேர்ட்ஸ் உங்க குழந்தைங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஆனால் வந்து ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, அந்த வேர்ட் அவங்க யூஸ் பண்ணதுமே நமக்கு அப்படியே கோவம் அன்கண்ட்ரோலாக வரும். ஒன்று அடிக்கிறக்கு போவோம், இல்லைன்னா நம்ம வந்து திட்டுவோம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஹார்ஷான பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம். அந்த தப்பை பண்ணிடாதீங்க. மிரட்டினாலோ அடித்தாலோ நீங்கள் திட்டுனாலோ அதை வேணுன்னே ரிப்பீட்டடாக பண்ணுவாங்க. நம்ம இதை பண்ணுனா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு கூட வேணுன்னே குழந்தைங்க வந்து அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க இனிஷியலில். ரொம்ப குட்டி குழந்தைங்கலாம் வந்து இந்த மாதிரி அன்யூஷுவல் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டா வீட்டில் வந்து மோஸ்ட்லி அம்மா அப்பா இது வந்து பண்ண மாட்டாங்க, கோவம் வந்துடும் நமக்கு. பட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், சித்தி சித்தப்பா இல்லை மாமா, இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சிரிச்சிடுவாங்க, அட அழகு தங்கமே அப்படின்ட்டு. அதை தப்பை பண்ணிடாதீங்க. அப்போ என்ன நினச்சிக்குவாங்க, அது ஒரு ப்ரைடாக நினச்சிக்குவாங்க. இது ஒரு நல்ல வார்த்தை போல, நல்லா இருக்கே அப்படின்ட்டு எகெயின் அண்ட் அகெயின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிரிச்சிடாதீங்க தயவு செய்து. அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி சொல்லி இதை வந்து புரிய வைக்கலாம், உட்காந்து பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கல்ல, இந்த வார்த்தை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லி புரிய வைக்கலாம். ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணணும். பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வேலைக்கே ஆகாது. ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதுக்காக சாரி, நம்ம பேரண்ட்ஸ் இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம பழகிருப்போம் இத்தனை நாளாக. என்னன்னா இப்போ உங்கள் குழந்தை பார்த்து அறிவு கெட்ட நாயே அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கான ஏன் அந்த வார்த்தை வந்து சொல்கிறோம், நம்ம அவன் ஏதாவது பண்ணக்கூடாது விஷயத்த பண்ணியிருப்பான், ஏன் இப்படி வந்து யோசிக்காமல் பண்ணுற அப்படின்ட்டு இதை வந்து சொல்லலாம். ஏன் நீ யோசிக்காமல் பண்ணுன அப்படின்னு கேட்கலாமே ஒழிய அறிவு கெட்ட நான் ஏன் திட்டக்கூடாது அப்படிங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு.
ஏன்னா எல்லாமே நம்மளை பார்த்தாங்க பழகுவாங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணா நல்லது பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி ஏதாவது பேசணும்னா அதையும் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப வருஷமா இது வந்து பழகியிருப்போம், நல்ல பேர் அடியெல்லாம் வாங்கியிருப்போம், நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் வந்து நம்ம சூடும் கூட வாங்கியிருப்போம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் சூட்டே ஆகாது. இந்த சூடு வைக்கிறது, அடிக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். நம்மளும் திருந்திக்கலாம், நம்ம குழந்தைகளையும் வந்து திருத்தலாம். அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்குது எனக்கு. என்னன்னா சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். வேற ஆப்ஷனே கிடையாது. நம்மளோட மதர் டங்க்ல பேசுறப்போ அதுவும் அந்த வெக்காபுலரியில நமக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அப்படியே கண்டினியூவா வந்துடும். ஸோ சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். வேற ஒரு லாங்குவேஜ் வந்து வீட்டில் வந்து பேசுங்க. இப்போ இங்கிலீஷ் தான் ரொம்ப மஸ்டா இருக்குல்ல. ஸோ அதை நம்ம யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுலலாம் உட்காந்து இந்த கேட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இப்போ நாங்கள் கரண்ட்லி வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம யோசிச்சு தான் பேசுறோம், கரெக்டான சென்டென்ஸ்ல சொல்லணும், கிராமட்டிக்கலா சொல்லவுமே அப்படின்னு சொல்லி யோசிக்குமே தவிர நம்ம உட்காந்து அதுலயும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா, அன்யூஷுவல் வேர்ட்ஸ் எல்லாம். ஸோ ஆனா நீங்க அதுலயும் உட்காந்து ஏதாவது பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் இவ்வளோ நாள் வந்து தமிழ்ல பேட் வேர்ட் பேசினவங்க வந்து அப்புறம் இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கண்ட்ரோலா இருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா வந்து மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் நம்மளோட மொபைல் அடிக்ஷன் வீடியோவுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு பர்சனலாகவும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.